கடைசியா பாத்தீங்கன்னா ஆப்டில ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சால்வ் பண்ணியிருந்தோம். சரி, பெர்சன்டேஜ் சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா? பெர்சன்டேஜ் கான்செப்ட் சேம் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜோட என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயும் வரும். சரியா? இதுல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, அதுல வரக்கூடிய டைப்ஸ் எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். இப்போ ஒரு ஷாப் போறீங்க, ஒரு 1000 rupees கொடுத்து ஒரு ஷர்ட் வாங்குறீங்க. சரியா? ஷர்ட் வாங்குறீங்க, வாங்கின பிறகு நீங்க வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னு வைங்க. சரியா? அந்த ஷாப்புக்காக ஒரு ஷர்ட் வாங்குறீங்க. ஷர்ட் வாங்கி ஒரு 1200க்கு சேல்ஸ் பண்றீங்க. அப்ப 1200க்கு சேல்ஸ் இதோட பேர் பாத்தீங்கன்னா, அதே பாத்தீங்கன்னா வாங்கினதை விட அதிகமா சேல்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா வாங்கினதை விட கம்மியா சேல்ஸ் பண்ணலாம். சரியா? அப்போ கம்மியா சேல்ஸ் பண்ணும்போது 900க்கு சேல்ஸ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன கேட்க வரேன்னா, இந்த 1000 இல்லையா, இந்த 1000க்கு ஒரு பேர் இருக்கு. அது என்ன? காஸ்ட் பிரைஸ். அந்த பேரு தான் வந்து இங்க வந்து சொல்ல வர. சரியா? காஸ்ட் பிரைஸ். சரியா? அடக்க விலைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? அப்ப இந்த 1200க்கு என்ன பேரு? செல்லிங் பிரைஸ். சரிங்களா? அப்போ இந்த 900க்கு என்ன பேரு? அதுவும் செல்லிங் பிரைஸ் தான். சரியாப்பா? செல்லிங் பிரைஸ் தான். இப்போ காஸ்ட் பிரைஸை விட அதிகமா சேல்ஸ் பண்ணா இது காஸ்ட் பிரைஸ் இல்லையா? காஸ்ட் பிரைஸை விட அதிகமா சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளவு அதிகமா சேல்ஸ் பண்ணியிருக்காரு? 200. பட் 200 பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? இந்த 200க்கு பேர் என்ன? ஓகே, இப்ப இந்த 900 செல்லிங் பிரைஸ் 900 வரும்போது 100 rupees கம்மியா சேல்ஸ் பண்ணியிருக்காரு. கரெக்டா? அப்ப இதோட பேர் பாத்தீங்கன்னா 200 பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் சொல்லலாம். சரியா? ப்ராஃபிட். இத வந்து என்ன சொல்லலாம்? லாஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? பேரை தான் சொல்லியிருக்கேன். ப்ராஃபிட் என்ன, லாஸ்னா என்ன, காஸ்ட் பிரைஸ் என்ன வரும்? செல்லிங் பிரைஸ். சரியா? ஓகே, இப்போ கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்கிறேன். சரியா? அப்போ ஒரு பொருள் வந்து இப்போ ஒரு திங்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணும்போது அது ப்ராஃபிட்டா லாஸாங்கிறது எதை வச்சு டிசைட் பண்ணலாம்? காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் வச்சு தான் சொல்ல முடியுமா? ப்ராஃபிட் வந்து அந்த டிஃபரன்ஸ் வச்சு. டிஃபரன்ஸ் வச்சு இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா எதை வச்சு டிசைட் பண்ண முடியும்னு கேக்குறேன். செல்லிங் பிரைஸ் தான் டிசைட் பண்ணுவீங்களா? இப்ப இல்ல, காஸ்ட் பிரைஸ் தான் டிசைட் பண்ணும். சரிங்களா? ஏன்னா காஸ்ட் பிரைஸை விட அதிகமா சேல்ஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட், காஸ்ட் பிரைஸ் விட கம்மியா சேல்ஸ் பண்ணா லாஸ் செல்லிங் பிரைஸ். அதானே? ஓகேவா? அப்ப எது டிசைட் பண்ணணும்னா காஸ்ட் பிரைஸ். இப்போ கொஸ்டின் என்னன்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கன்வெர்ட் டு 100 இல்லையா? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட் டிவைடட் பை, அதான் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன் இல்லையா, ஒரு பொருள் காசா எதை வச்சு டிசைட் பண்ணுவோம்? காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ஓகேவா? அதே பாத்தீங்கன்னா லாஸ் பெர்சன்டேஜ் கேக்குறாங்கன்னா லாஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அதை எது கூட தான் கம்பேர் பண்ணோம்? சரியா? இப்ப இது ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா ஃபார்முலாவா நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே, இப்ப மீதி எல்லாமே வந்து 100 வச்சு சம வந்து சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, எப்பவுமே இந்த காஸ்ட் பிரைஸ் இல்லையா டிசைட் பண்றது காஸ்ட் பிரைஸ். அப்போ பெர்சன்டேஜா பார்க்கும்போது காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த காஸ்ட் பிரைஸ் இருக்கு இல்லையா 100% சொல்லலாம். ஒரு கடைக்கு போறீங்க, 1 ரூபி கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்குறீங்க. அந்த 1 ரூபி பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா, அது பெர்சன்டேஜா பார்த்தோம்னா
100%. ஓகேவா? ஓகே ஓகேவா? அடுத்தது இப்ப பாருங்க, இப்ப கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இந்த நம்பர்ல இப்ப இங்க கொடுத்திருக்க நம்பர் இதுல ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளவு சொல்லுங்க? 20% சார். 20%. கரெக்டா? இப்ப இதுல அப்ப நமக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இங்க எழுதிருங்க இல்லையா? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் எவ்வளவுன்னு தெரியணும். 200 ப்ராஃபிட், சரியா, டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 1000 இன்டூ 100, சரியா? 20201000னா நம்ம இதை பார்த்தோன்னே சொல்லலாம் இல்லையா? ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சோம்னா 10%. 10% 100னா 20% 200. ஓகேவா? அப்போ இந்த 200 என்ன சொல்லலாம்னா 20% சொல்லலாம். ஓகேவா? அப்ப இதே வந்து லாஸ் ஆறுனா இந்த 100 rupees என்ன சொல்லலாம்? 10% லாஸ். சொல்லலாம். சரியா? ஓகே. அப்போ இந்த 1200 பெர்சன்டேஜா சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? 1200 பெர்சன்டேஜா சொல்லணும். எப்படி சொல்லலாம்? 120%. இப்பதான் கான்செப்ட் வரும், சரிங்களா? எவ்வளோ? 120%, சரிங்களா? இந்த செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது செல்லிங் பிரைஸ் இல்லையா? இப்ப 1200க்கு நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன்னா அதுல எது எது சேர்ந்திருக்கு? நான் வாங்கின காஸ்ட் பிரைஸ் பிளஸ் என்னோட ப்ராஃபிட், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் என்ன செல்லிங் பிரைஸா இருக்கு இந்த 1200. அப்போ காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 100%, இந்த இடத்துல ப்ராஃபிட்ங்கிறது 20%னா அந்த செல்லிங் பிரைஸ் நம்ம என்ன சொல்லலாம்? 120%. ஓகேவா? சரியா? புரியுதாப்பா? அப்ப இப்போ நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்ப நான் சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு 30% ப்ராஃபிட்னா என்னோட செல்லிங் பிரைஸ எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லலாம்? 130%. சரியா? ஒண்ணுமே இல்ல, நம்ம இன்க்ரீஸ்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? 100 கூட ஆட் பண்ணுங்க, அதே தான் கான்செப்ட். சரியா? ப்ராஃபிட்னா 100 கூட ஆட் பண்ணுங்க. சரியா? இப்போ 15% ப்ராஃபிட்னா 115%-ஆ இருக்கு. சரியா? 115ங்கிறது எது? செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் என்ன சொல்லலாம்? 115%. ஓகேவா? ஓகே. அப்போ இந்த இடத்துல பாரு, அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க. அப்ப செல்லிங் லாஸ்னா அப்படியே மைனஸ் பண்ணிக்கணும்ல சார்? 100ல இருந்து மைனஸ் பண்றதா? சரியா? அப்ப இந்த செல்லிங் பிரைஸ் என்ன சொல்லலாம்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் லாஸ். சரியா? அப்ப லாஸ் செல்லிங் பிரைஸ் என்ன சொல்லலாம்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து மைனஸ் பண்ற மாதிரி. காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 100%, லாஸ்ங்கிறது 10% லெஸ் பண்ணீங்கன்னா இது எவ்வளவு சொல்லலாம்? 90%. சரியா? அப்ப நீங்க பொருளை விற்கும் போது உங்களுக்கு 25% லாஸ்னா என்ன சொல்லலாம்? 75%. 70 செல்லிங் பிரைஸ் என்ன சொல்லலாம்? 75%. ஓகேப்பா? அப்ப சேல்ஸ் பண்ணும்போது ஒரு 30% லாஸ்னா செல்லிங் பிரைஸ் என்ன சொல்லலாம்? 70%. கிளியரா புரிஞ்சா? எஸ். சரியா? இது பேசிக்கான ஒரு விஷயம் தான். சரியாப்பா? லாஸ்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணணும், ப்ராஃபிட்னா 100 கூட ஆட் பண்ணணும். சரியா? மீதி வந்து எல்லாமே காஸ்ட் பிரைஸ், சாரி, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் பிரைஸ் கூட தான் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ டைப் 1 போச்சுன்னா பேசிக்கான ஒரே ஒரு விஷயம் தான், கொஸ்டின் ரீட் பண்ணும்போது கரெக்டா தெளிவா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இந்த டாபிக்லயே வந்து சிங்கிள் லைன் கொஸ்டினா இருக்கும் ஒரு சிலது, சரிங்களா? அப்ப அதை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுவான். தெளிவா இருக்கணும்னு சொல்றேன். ஓகே ஓகே, ஆரம்பிக்கலாம். டைப் 1 பாருங்க. பேசிக்கான ஒரு விஷயம் தான் கேட்டிருக்கேன். சரியா? அருண் ஒரு குளிர்சாதன பெட்டியை
எவ்வளவுக்கு 12,000க்கு வாங்கி 15,000க்கு விற்கிறாரு. லாப சதவீதம் எவ்வளவு? 25%. இப்ப இதுல காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 12,000. செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னா 35. சரியா? 25 25 sir. 25 sir. வித்தியாசம் எவ்வளவுன்னு பாத்தி ப்ராஃபிட் எவ்வளவு ஜாஸ்தி எடுத்திருக்காரு? 3,000. 3000. ஓகேவா? ஓகே, 3,000னா இப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. சரியா? ப்ராஃபிட் எவ்வளோ? 3,000. 3,000 divided by 12,000 into 100. 25%. 20. Yes. Cancel பண்ணீங்கன்னா 12ல அடிச்சிங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் வரும்? 25 வரும். 25%. ஓகே பாப்பா? ஓகே. $12,000க்கு வாங்கி இருக்கோம். சரியா? விற்கிறது 15,000னா இங்க பாருங்க. இதே சம வேற எப்படி சால்வ் பண்ணலாம்னா ரேஷியோ கான்செப்ட்லயும் அப்ளை பண்ணலாம். ரேஷியோ. சரி, அப்ப இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம்னா ரெண்டோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 30:30. என்ன ரேஷியோ வரும்பா? 4:5. ஓகே, 4:5. சரியா? ரேஷியோ நம்ம காமன் நம்பர் அடிப்போம் இல்லையா? இங்க அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4:5. இப்போ 4ங்கிறது காஸ்ட் பிரைஸ், 5ங்கிறது செல்லிங் பிரைஸ். சரியா? ஓகேவா? அப்ப இதுல ப்ராஃபிட் எவ்வளோ? 1 ரேஷியோ. 1 ரேஷியோ இல்லையா? சரியா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும்னா 1/4. 1/4 into 100. 1/4 எவ்வளோ? 25%. ரேஷியோவும் அப்ளை பண்ணலாம். பெரிய நம்பர்லாம் வரும்போது ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணலாம் சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதான், சேம், சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்றேன். ஓகேவாப்பா? ஓகே சார். சரி, ரெண்டாவது டைப் சொன்னீங்களா, அது மட்டும் ஒரு சொல்லுங்க. இதுல என்னன்னா ரேஷியோப்பா, ரேஷியோ நம்பர் ரெண்டு நம்பருக்கு ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்பாங்க? காமன் நம்பர் அப்ப 10, 20 இருக்கு. சரியா? இதுல இதோட ரேஷியோ வேணும்னா இதால டிவைட் பண்ணா போதும். காமன் நம்பரால டிவைட் பண்ணுவோம். 0 0 கேன்சல் ஆயிடும். சரியா? அப்ப இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2 வரும். இப்போ 12,000 15,000 இருக்கு. 30 30 கேன்சல். அப்போ 12 15 இருக்கா? எந்த டேபிள்ல? 3 டேபிள் அடிபடுமா? 3 எவ்வளவு டைம்ஸ் வருது? 12ல 4 டைம்ஸ் வரும். 15ல எவ்வளவு டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ். இதுதான் ரேஷியோன்னு சொல்லலாம். சரியா? இப்போ காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 4, செல்லிங் பிரைஸ்ங்கிறது 5. எவ்வளவு ஜாஸ்தியா வித்துருக்கான்? 4 5ன்னு எடுத்துக்கோ. 4 rupeesக்கு வாங்கி 5 rupeesக்கு வித்தான்னா எவ்வளவு அதிகமா வித்துருக்கான்? 1 rupeeயா? நமக்கு என்ன வேணும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும். ப்ராஃபிட் எவ்வளோ? 1. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 4. அப்ளை பண்ண ஆன்சர். ஓகே சார். 10%. இப்போ போன சம் பாத்தீங்கன்னா அதுதான் ரேஷியோல சொன்னேன். ஆமா. ஓகேவா? இப்போ ரேஷியோ கான்செப்ட்ல இங்க பாருங்க. The ratio of cost price selling price 10 11 கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ தான் அவன் சொல்லியிருக்கான். இப்போ காஸ்ட் பிரைஸ் 10, செல்லிங் பிரைஸ் 11 இருந்தா ப்ராஃபிட் எவ்வளோ? 1. சரியா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கொஸ்டினா கேட்டிருக்கான். கரெக்டா? அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா 1, ப்ராஃபிட் 1/10 காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. சரியா? அடிச்சோம்னா 0 0 கேன்சல்னா 10% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட் என்னப்பா? இல்ல சார், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே.
ஓகே சார். சார் 20. 20. இன்னொரு தடவை ரீட் பண்ணுங்க, நல்லா ரீட் பண்ணுங்க. வேற ஆன்சர் என்னப்பா? வேற கிடைச்சதா? ஒரு நபர் விற்பனை விலையில் 20% லாபம் ஈட்டுகிறார் எனில் விற்பனை விலையில் 20% லாபம் ஈட்டுகிறார், லாப சதவீதத்தை கண்டறியும். A man earn a profit of 20% on selling price. Find the profit percentage on the cost price. ஓகே, இங்க பாருங்க. இப்ப என்ன சொல்லியிருக்கானா, 20% அவனுக்கு என்ன கிடைக்குது? ப்ராஃபிட் கிடைக்குது செல்லிங் பிரைஸ்ல. சரியா? இப்ப செல்லிங் பிரைஸை கம்பேர் பண்ணியிருக்கான். சரியா? இப்ப நாம மேக்ஸ்ல வந்து தெரியாத ஒரு விஷயத்த என்ன பண்ணுவோம்? 100 எடுக்கலாம், எக்ஸ்ன்னு எடுப்போம். ஓகே, இங்க பாருங்க. நான் வந்து இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் வந்து 100 rupeesன்னு எடுக்கிறேன். சரியா? 100 ரூபாய்க்கு வித்திருக்காரு. சரியா? அப்ப 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணும்போது 20% செல்லிங் பிரைஸ்ல 20 இந்த 120 தானங்க சார்? 120 தாங்க சார். வெயிட் பண்ணுங்க திவ்யா, சார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, செல்லிங் பிரைஸ் 100னா அந்த 100ல 20% ப்ராஃபிட்னா 100 ரூபாயில 20% எவ்வளோ? 20 தான். கரெக்டா? 20. சரிங்களா? அப்ப இதுல ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 rupees. சரியா? ப்ராஃபிட் சொல்லி 20 rupeesனா இவர் விற்கிறது 100 ரூபாய்க்கு. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? 80 rupees இருக்கும் இல்லையா? 80 rupees இருந்தா தானே 100 rupees விற்கும் போது 20 rupees ப்ராஃபிட் கிடைக்க முடியும். புரியுதா? ஆமா சார். ஓகே சார். ஓகே சார். சரியா? அப்ப அததான் வந்து ரீட் பண்ணும்போது தெளிவா ரீட் பண்ணுங்கிறது அழுத்தி சொன்னேன். சரியா? அப்போ செல்லிங் பிரைஸ்ல அவன் 20%ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். செல்லிங் பிரைஸ் நான் 100ன்னு எடுத்தேன்னா 100ல 20% 20 rupees. சரியா? அப்ப 20 rupeesனா எனக்கு காஸ்ட் பிரைஸ் வேணும். அப்போ காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? 100 ரூபாய்க்கு விற்கும் போது 20 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 80 ரூபா தான் அதோட மதிப்புன்னு சொல்ற. அடக்க விலை என்னவா இருக்கும்? 80 rupees இருக்கும். சரியா? அப்ப 80ல இப்ப என்ன கேட்டிருக்கான்? காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் எவ்வளவு பெர்சன்டேஜ் கேட்கிறான். அப்ப ப்ராஃபிட் ஈக்குவல் டு 80ல 20ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்? 25%. 25. 4 கேன்சல் பண்ண எவ்வளவு வருது? 25%. புரியுதா? கிளியரா? அப்ப இப்ப இந்த மாதிரி சம் வரும்போது 100ன்னு வச்சுக்கோ.
சரிங்களா? 100 எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும் சொல்றேன். சரியா? செல்லிங் பிரைஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. செல்லிங் பிரைஸ்ல 20% ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் நான் 100 ரூபாய்க்கு வித்திருக்கேன்னு அர்த்தம். சரியா? 100 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு 20% பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்குது. சரியா? ஒரே நிமிஷம். Sir, 17, 11/17. ஓ ஓகேவாப்பா, இது கிளியராப்பா? புரிஞ்சாப்பா? இந்த சம் புரிஞ்சா? ஓகேவா? 100 கடைசியா எடுத்து அந்த சார் அந்த கடைசியா 100 சொன்னீங்களா, அது மட்டும் சொல்லி கொடுங்க சார். அந்த பர்சன்ட் இந்த பெர்சன்டேஜ் இல்லையா? இப்ப இந்த பெர்சன்டேஜ் வந்து இப்ப நம்ம நார்மலா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட் எவ்வளோ, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, இன்டூ 100 வேணும். கரெக்டா? இன்டூ 100 எடுத்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கிடைக்கும். சரியா? அப்ப இதுல காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 80. ப்ராஃபிட் எவ்வளோ? 20 rupees தானே ப்ராஃபிட், இன்டூ 100. ஓகேவா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் தான் அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். அவன் செல்லிங் பிரைஸ் தெரியாதத நம்ம காஸ்ட் பிரைஸையும் 100 எடுப்போம். சரியா? ஆனா இதுல பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ்ல கம்பேர் பண்ணனால செல்லிங் பிரைஸ் 100 எடுங்கன்னு சொல்றேன். 100 எடுத்தீங்கன்னா அந்த 100ல 20% ப்ராஃபிட்டா இருந்தா நமக்கு காஸ்ட் பிரைஸ் வேணும். சரியா? அப்ப காஸ்ட் பிரைஸ்ங்கிறது என்ன? செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட்னு சொல்லலாம். சரியாப்பா? செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் எடுத்தோம்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணாலும் காஸ்ட் பிரைஸ் தான். ஓகேவா? அதை தான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே இப்போ இந்த 17, 11/17%. 11/17%. Yes, sir. ஓகேப்பா. By selling an article for 100, a man gained 15 rupees. சரியா? அப்ப என்ன சொல்லியிருக்கா? 100 ரூபாய்க்கு விற்கும் போது 15 ரூபா ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 100 இல்லையா? செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது 100, அதுல ப்ராஃபிட் அப்படிங்கிறது 15னா காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? காஸ்ட் பிரைஸ் 85 rupees தான் இருக்கும். ஏன்னா 85. சரியாப்பா? அப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தானே கேட்குறான். 85, 15 divided by 85 into 100. சரியா? இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் வருது? 317 வரும். 300 divided by 70. சரியா? இதை கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இது எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னா 1 time 17, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 13, 130ல 17, 7 டைம் வரும். ஓகேவா? 11/17. கேன்சல் பண்றது மட்டும் கரெக்டா பண்ணுங்க. எப்படிங்க சார் பின்னத்துல வரும் சார்? புரியலைங்க சார். பின்னத்துல எப்படி வருதுன்னா இங்க பாருங்க, 300
17ஆல டிவைட் இங்க இங்க என்ன கிடைக்குது ஃபைனலா 300 டிவைடட் பை இது வரைக்கும் ஓகேவா? இது வந்துச்சுங்களா உங்களுக்கு? எஸ் சார், புரியுதுங்க சார். எஸ் சார். ஓகே, இப்போ வந்து 1 இல்லையா, நம்ம டிவைட் பண்ணும்போது எவ்வளவு டைம்ஸ் வரும்? 30 இல்ல 1 டைம். 17 வந்து 1 டைம். 1 into 17 17. மீதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13. ஓகேங்களா? ஒரு ஜீரோவை கீழே கொண்டு வரும். அப்ப 130ல எவ்வளவு டைம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு டைம்ஸ் பாத்தீங்கன்னா 7 டைம்ஸ் வரும் டேபிள் எடுக்கும்போது. சரிங்களா? 7 into 17 பாத்தீங்கன்னா 119 வரும். அதான் டேபிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு 30 வரைக்கும் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். சரியா? அப்ப 119. மீதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 11 இருக்கு. சரிங்களா? அது பின்னமா எழுதும் போது இல்லையா, இது எவ்வளவு டைம் கோஷியன்ட் சொல்லுவோம். ஈவு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதணும். 17 டைம் வருது. 300ல 17 17. மீதி எவ்வளவு வருதோ அது நியூமரேட்டர் எதால டிவைட் பண்றோம்? 17ஆல டிவைட் பண்றது டினாமினேட்டர். இப்படிதான் வந்து பின்னமா எழுதுறது. சரிங்களா? ஈவு சரியா, கோஷியன் ரிமைண்டர், இது வரும் டிவைசர், இது வந்து டிவைடன்ட்னு சொல்லுவோம். உள்ள இருக்குது டிவைடன்ட். சார் எது மட்டும் எந்த பக்கம் மட்டும் சொல்லுங்க சார். டினாமினேட்டர்ல எது சார் இருக்கு? டினாமினேட்டர் இப்போ இங்க பாத்துக்கோ, இந்த 17 எழுதுறேன். 17 இருக்குல்ல, இந்த 17 எதுனா கோஷியன்ட். சரியா? இந்த 11 எதுனா ரிமைண்டர். இந்த 17 எதுனா டிவைசர். சார் தமிழ்ல சொல்லுங்க சார். இது இந்த கோஷியன்னா ஈவு. இது வந்து மீதி வகுத்தி. சரியா? இதுக்கு வந்து வகுபடு என்ன சொல்லுவாங்க? வகுபடு ஈவு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துரும். ஆமா, மேல. மீதி வந்து டிவைடண்ட் வந்து கீழ வந்துரும். எஸ். ஓகே. சார் போன மாசம் மட்டும் வருதுறாங்க சார். ஓகே சார். %20. 16 2/3 சார். கரெக்டா சால்வ் பண்ணுங்க. 16 2/3. எஸ் சார், 16 2/3. 16 2/3 சார். எஸ் சார். So 40 divided by 240. So 40 divided by 240. 240. Okay. கிளியரா? ஓகே. இப்ப என்னன்னா 200க்கு விக்கிறாரு. சரிங்களா? 200க்கு விக்கிறாரு. அப்ப செல்லிங் பிரைஸ். சரிங்களா? 200க்கு விற்கும் போது அவரு 40 rupees லாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ் ஈக்குவல் டு லாஸ் பெர்சன்டேஜ் இல்ல. சரியா? இது வந்து அது ரெண்டுலயும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா? நான் 40 rupees தான் சொல்லியிருக்கேன். 40 ரூபா
நஷ்டமாகிறாருன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா? அப்போ அது அந்த பொருளோட மதிப்பு என்னவா இருக்கும்? அந்த ஃப்ரூட்ஸோட மதிப்பு 240 இருக்கும். சரியா? அதிகமா இருக்கும். சரிங்களா? வித்த ரேட்டை விட லாஸ்ல விற்கிறான்னா காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? அதை விட அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்போ 240 ருபீஸா இருக்கும். 240 இருக்கிற பொருளை தான் 200க்கு விற்கும் போது 40 ரூபா லாஸ்ன்னு சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ லாஸ் பெர்சன்டேஜ் தான் அவன் கேட்கிறான். அப்போ லாஸ் பெர்சன்டேஜ்னா 40 டிவைடட் பை எது கூட கம்பேர் பண்ணணும்? 240 கூட கம்பேர் பண்ற மாதிரி வரும். இன்டூ 100. 0 0 கேன்சல். 4 வந்து எவ்வளவு டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ். மறுபடியும் 2ல அடிச்சீங்கன்னா 50/3 பின்னமா கிடைக்கும். ஃபைனல் ஃபிராக்ஷன் 16 3s எவ்வளோ? 48. மீதி எவ்வளோ? 2. மீதி வர்றதை மேல எழுதிக்கோ. எதால டிவைட் பண்ற? 3ஆல டிவைட் பண்ற. பின்னமா எழுதும் போது டிவைட் பண்ற நம்பர் கீழே எழுதிக்கோ. சரியா? 16 2/3%. ஓகே. இப்ப இதே கொஸ்டின் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுக்கிறேன். ப்ராஃபிட் அப்படின்னு வந்துச்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம், என்னவா இருக்கும்? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 25%. 25. எவ்வளவுப்பா? அப்ப 40 டிவைடட் 160 into 100 அந்த மாதிரி தானங்க சார் வரும்? எஸ், அதான் சொல்றேன். 40 ரூபா லாபம்னா 200 ரூபாய்க்கு 40 ரூபா லாபம். காஸ்ட் பிரைஸ் என்னவா மாறும்னா 160 மாறும் சொல்றேன். சரியாப்பா? அப்போ 160 மாறுதுன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் எவ்வளோ? 40 ருபீஸ். அப்போ 160ல 40ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா இன்டூ 100. 004. சரியா? கிளியரா? 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 25%. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓகேவா? கிளியரா? கிளியர் தானப்பா? கன்ஃபியூஸ் ஆகுதா? சரியா? எல்லாருக்குமே புரியுதா? எஸ் சார். எஸ் சார். எஸ். ஓகே. ஓகே. அப்படியே வாங்க, அப்படியே 1 by 1 கனெக்ட் பண்ணிக்குவாங்க. சார் இந்த அடிச்சு கொடுக்குற மட்டும் சொல்லுங்களேன். 40/160 into 100. 0 0 கேன்சல். இது வந்து 4 16னா 5 40. நான் 100ல உள்ள 0 அடிச்சிட்டேன் சார். இப்போ 100ல உள்ள 0 அடிச்சிருங்கண்ணா. சம்ம வச்சுறேன். சரியா? இங்க பாத்துக்கோ, சால்வ் பண்ணுங்க மத்தவங்க. இப்போ 40 ரூபா இல்லையா? 40 டிவைடட் பை 160 இன்டூ 100. சரியா? நீ என்ன பண்ண? இதுல ஒரு 0 இதுல ஒரு 0 அடிச்சிட்டேன். ஓகே. சரியா? 4 டேபிள் அடிக்கிற கரெக்டா? அடுத்தது 4 டேபிள் அடிக்கும் போது மேல வந்து 10 டைம் வரும். ஓகேவா? கீழே எவ்வளோ? 4 டைம் வரும். அடுத்தது 2 4. 2 டைம்ஸ் மேல 5 இதுல டைம்ஸ். 5 இதுல கரெக்டா? 5 டைம்ஸா? அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க ஒரு 10 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு. 10 into 5 எவ்வளோ? சரி, ஓகே. இங்க பாரு. ஆமா, இங்க அடிச்சோம்னா என்ன? 5 5 into 5 25. 5 into 5 25. 5 25. ஆமா. ஓகே சார், ஓகே சார், நான் கூட்டிட்டேன். நீ சாவடிக்க பத்தி நீ இல்ல சார், இல்ல சார். ஓகே. 900 சார். 900 லாஸ் 10% லாஸ். சரி, அப்ப இங்கதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அந்த லாஜிக் வந்து அப்ளை ஆகும். சரி, அப்ப பெர்சன்டேஜ் உள்ள வந்திருக்கு கான்செப்ட். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்கான்னா செல்லிங் பிரைஸ் தான் கொடுக்கும். சரியா? எனக்கு விற்கும் போது ஆர்டிகல் 810க்கு விற்கும் போது 10% லாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப 10% லாஸ் ஆகுதுன்னா நம்ம செல்லிங் பிரைஸ எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லுவோம்? 90%. 90% சொல்லுவோம். சரி, அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 810. அப்ப இந்த 810 பாத்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 810 90% ஈக்குவலா இருக்கும். சரியாப்பா?
90% ஈக்குவல் டு 810. 810 ஆகுதுன்னா நமக்கு என்ன வேணும்? ஃபைண்ட் த காஸ்ட் 100%. பிரைஸ் சொல்லினா 100% எவ்வளோ? 100% பார்த்தீங்கன்னா தெரியாது எக்ஸ். சரியா? அப்ப இதுதான் ஸ்ட்ரக்சர் பாக்ஸ்ல. இப்ப நான் சொல்லியிருக்கேன் ஈக்குவலா இருக்கிற நம்பரை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? ரெண்டு விதமா இது இங்க அப்ளை பண்ணலாம். அதாவது எக்ஸா எடுத்தோம்னா எக்ஸுங்கிறது காஸ்ட் பிரைஸ். எக்ஸ்ல காஸ்ட் பிரைஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தா 810 கிடைக்கும்? 90% எடுத்தோம்னா 90 டிவைடட் பை 100 நமக்கு என்ன கிடைக்கும்? 810 கிடைக்கும். நிமிஷம் 810 கிடைக்குமா? சரியா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு போகும்போது 810 டிவைடட் பை 90 இன்டூ 100. சரியா? இன்டூ 100. 0 0 கேன்சல். 9 பார்த்தீங்கன்னா 81ல 9 டைம்ஸா 9 இன்டூ 100 900. ஓகேவாப்பா? சரியா? அதாவது 800 இல்லையா வேல்யூவை, சரி 810 இல்லையா, 810 எதால டிவைட் பண்ணணும்? 90ஆல டிவைட் பண்ணா எதை கண்டுபிடிக்கிறோம்? காஸ்ட் பிரைஸ். கண்டுபிடிக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். சரியாப்பா? 9 இன்டூ 100 900. சரியா? இதுலயே அடிக்கலாம். பாக்ஸ்லயே வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 0 0 கேன்சல். 9 வந்து 81ல 9 டைம் 100 கிராஸ் ஆயிடுச்சுன்னா 900. ஒரு யூனிட் 9 வரும்ல. ஆமா. டிவைட் பண்ணா நமக்கு 1 ரேஷியோ தான். அந்த 1% 9னா 100% 900. அதான் மீனிங். ஓகே தானே? புரிஞ்சா? ஒண்ணுமே கிடையாது. என்னப்பா அடக்க விலைனா இங்கிலீஷ்ல? அடக்க விலை அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வந்து அடக்க விலைன்னு காஸ்ட் பிரைஸ். அதோட ஒரிஜினல் பிரைஸ் அடக்க விலை காஸ்ட் பிரைஸ். ஓகே சார். ஓகே சார். ஒரு டவுட் சார். சார் அந்த அப்ப வந்து செல்லிங் பிரைஸ்ல தான் சார் அவங்க வந்து 10% வந்து லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 810 இன்ட்டு 10% போட்டா அது வராதா சார்? அப்படி போடக்கூடாதா? போடக்கூடாது. ஏன்? செல்லிங் பிரைஸ்ல லாஸ் இல்ல. அவன் விற்கும் போது, சரியா, விற்கும் போது அவன் எவ்வளவுக்கு வித்திருக்கான்னா 810 ரூபாய்க்கு வித்திருக்காரு. சரியா? 810 ரூபாய்க்கு விற்கும் போது அவனுக்கு வந்து ஓவரால் டிரான்சாக்ஷன்ல 10% லாஸ் ஆகுது. அதுதான் சொல்லியிருக்கேன். இந்த 810ல 10% கிடையாது. சரியா? அதான் அது மீனிங் கிடையாது. 810 ரூபாய்க்கு வித்திருக்காரு, விற்கும் போது 10% லாஸ். சரியா? அப்ப நாம இந்த 810 என்ன சொல்லலாம்னா 90% சொல்லலாம். ஏன்னா காஸ்ட் அடக்க விலை அப்படிங்கிறது என்ன? அடக்க விலை காஸ்ட் பிரைஸ்ங்கிறது என்ன? 100%. சரியா? நீ எவ்வளவு பொருளை வாங்கியிருக்கியோ அது வந்து 100% சொல்லலாம். 100%னா அப்ப விற்கும் போது லாஸ்ல வித்திருக்க எவ்வளவு பர்சன்டேஜ்? 10%. அப்ப 10% 100ல இருந்து 10 லெஸ் பண்ணா 90. சரியா? லாஸ்னா 100ல இருந்து லெஸ் பண்ணணும், ப்ராஃபிட்னா 100 கூட ஆட் பண்ணணும். அதான் விஷயம். சரியா? 7,000. எஸ் 7,000. கிளியரா? ஓகேவா? இது புரிஞ்சா? இது எல்லாமே பேசிக்கான ஒரு சம் தான், பேசிக்கான விஷயம் தான். சரியா? விற்கும் போது சரியா 20% லாபம் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 20% லாபம்னா விற்கிற ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க, செல்லிங் பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 7,000 சார். 8,400. எஸ்பா 8,400னா நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20% சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்ப 20%னா அப்ப இந்த செல்லிங் பிரைஸ் என்ன சொல்லலாம்? பெர்சன்டேஜா சொல்லும் போது நான் என்ன சொல்லியிருந்தேன்? 100 கூட ஆட் பண்ணிக்கோ. 120% சொல்லலாம். 120% equal to 8,000. மியூட் பண்ணுங்க. யாரோட வாய்ஸ் வந்து ரொம்ப நாய்ஸியா இருக்கு. ஓகேவா? 128,400னா நமக்கு என்ன வேணும்? அடக்க விலை இல்லையா? காஸ்ட் பிரைஸ் கேட்டிருக்கான். 100% equal to what? சரி, equal to எக்ஸ்ன்னு எடுப்போம். அப்போ 8,400 120ஆல டிவைட் பண்ணணும். எதை கண்டுபிடிக்கணும்?
100 கண்டுபிடிக்கும். சரியா, ஈக்குவலா இருக்கிறத சரியா டிவைட் பண்ணிக்கோ. 0 0 கேன்சல். 12 டைரக்டா அடிச்சோம்னா 12 வந்து எவ்வளவு டைம்ஸ்? 7 டைம்ஸ் சொல்லலாம். 7 into 12 84. சரியா, 70. 70 into 100 7000. சார் ஒரு டவுட்டுங்க சார். இப்போ லாஸ்னா தான் நம்ம நீங்க அடிக்கிற இடத்துல மேல இருக்க பகுதிகள்லாம் கீழே போகுது, கீழே இருக்கிறதெல்லாம் மேல வரணும். ஆனா பட் ப்ராஃபிட் வந்தா எந்த சேஞ்சஸ் இல்ல, அப்படியே நம்ம டைரக்டா அடிச்சிடலாம் இல்லைங்களா சார்? எப்படி எப்படி சொல்றீங்க? நான் போன சம்ல என்ன இல்ல பண்ணிருக்கேன்? இப்ப இல்ல போன சம்ல நீங்க Loss. தலைகீழ் எடுத்தீங்கல்ல சார்? தலைகீழ் எடுத்திருக்கீங்கல்ல சார்? இப்ப 90 divided 100 is equal to 810 இருக்குல்ல சார்? இங்க பாருங்க, அது x வச்சு சால்வ் பண்ணும்போது சரிங்களா, சரிங்களா, மெத்தட் 1 தான் சொல்லியிருக்கேன். இது இந்த எக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ். இந்த காஸ்ட் பிரைஸ்ல 90% ரெண்டு விதமா சொல்லியிருக்கு. இது x into 90 divided by 100 equal to 810னா இது நார்மல் மெத்தட். எக்ஸ்ங்கிறது காஸ்ட் பிரைஸ் சரிங்களா, அதுல 90% எடுத்தாதான் 810 rupees கிடைக்கும். இதே சம வந்து இப்ப எக்ஸா சால்வ் பண்ணும்போது அடக்க விலை எக்ஸா இருந்தா தெரியாது, எக்ஸா இருந்தா இன்டூ சரிங்களா, ஒரே அதாவது ஒரு ஸ்டெப்னா 120 எடுக்கணும். 120 divided by 100 இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த எக்ஸ்ல 120% எடுத்தோம்னா 8400க்கு ஈக்குவலா இருக்கும் சரிங்களா. இப்ப இததான் வந்து ரைட் சைட் போகும்போது என்ன மாறும்? 8400. இதோட தலைகீழி 100 divided by 120 மாறும். ஓகே சார். ஓகேங்களா. இது வந்து எக்ஸ் வச்சு சால்வ் பண்றது மெத்தட் 1 சரிங்களா. ஓகே சார். இப்ப நம்ம வந்து பெர்சன்டேஜ்லயே பார்த்திருக்கோம். காஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டு சரி ஃபர்ஸ்ட் 20% விற்கிறான், அடுத்தது 30% ப்ராஃபிட்ல விற்கிறான், அந்த மாதிரி சம்மெல்லாம் பார்த்தோம் இல்லையா, செலவு பண்றாங்கிறது. வருமானம் எவ்வளோன்னு கேட்டா வருமானத்தும் எக்ஸ்ன்னு எடுத்து 20% செலவு பண்றான், அதுக்கு அடுத்து ஒரு 40% செலவு பண்ணும் போது ஒரே ஸ்டெப்ல சால்வ் பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தேடு தான் இது மெத்தேடு 1. ஓகே சார். சரிங்களா. ஆப்ஷன் இல்லையா சார்? போன சம் மட்டும் ஓகேவா? கிளியர் தானே? புரிஞ்சுச்சாப்பா எல்லாருக்கும்? ரெண்டே விஷயம் தான். ப்ராஃபிட்னா 100 கூட ஆட் பண்ணணும், 100 பிளஸ்ஸா இருக்கும். லாஸ்னா 100 மைனஸா இருக்கும். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்றது மட்டும் நான் அப்படியே 1 by 1 சொல்றேன். ஓகே. By selling a bicycle for rupees 4,275, a shopkeeper lost 5%. For how much should he sell it to have a profit of 5%? அப்படியே கனெக்ட் ஆகுது. என்னன்னா ஆப்ஷன்ஸ் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர் வந்துச்சு? ஃபோர் செவன் 4750 25 4725. வேற 8,245. தப்பு. 4,285 sir. 4285. இன்னொரு ஆப்ஷன். அடுத்து வேற வேற ஆன்சர் கிடைச்சதா? ஓகே, எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. இப்ப ஆன்சர் வந்தவங்க எப்படி எடுத்தீங்க? இது 4,500. 95% தான் அந்த 4275. 105. 100. ஓகே, வெரி குட்.
4500 வேற 4285 வந்தவங்க எப்படி எடுத்தீங்க? சார் 4275க்கு 95% போட்டா ஒரு ஆன்சர் வரும் சார். அந்த ஆன்சர் வச்சு 5% ப்ராஃபிட் இருந்ததால 105 வச்சு போடணும் சார். எஸ் ஓகே ஓகே ஓகே. அப்ப நான் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான் சொல்லியிருந்தேன். போன 2 சம்லயே அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சரியா? ப்ராஃபிட்னா ஆட் பண்ணணும், லாஸ்னா மைனஸ் பண்ணணும். சரியா? அப்போ இவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து விற்கிறாரு. எவ்வளவுக்கு விற்கிறாரு? 4275. 4275ங்கிறது செல்லிங் பிரைஸ். சரியா? ஆனா விற்கும் போது இவரு என்ன நடக்குது? லாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ் ஆகுது. அப்போ 5% லாஸ்னா 5% லாஸ்னா இப்ப இந்த செல்லிங் பிரைஸ் என்ன சொல்லலாம்? 5% லாஸ்னா இந்த செல்லிங் பிரைஸ் சொல்லலாமா? 95%ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 95% equal to 4275 ஈக்குவலா இருக்கும். சொல்லலாம் தானே? ஓகே. அடுத்தது அவருக்கு 5% லாபம் கிடைக்க வேண்டுமெனில் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? அப்ப லாபம் 5% லாபம் கிடைக்கணும். சரிங்களா? லாபம் வந்து கிடைக்கணும்னா எவ்வளவுக்கு விற்கணுங்கிறது தான் கொஸ்டின். அப்ப லாபம்னா என்ன? சரிங்களா? செல்லிங் பிரைஸ் தான் கேட்கிறோம். செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்ப நம்ம இதுல இருந்து செல்லிங் பெர்சன்டேஜ் எவ்வளவுங்கிறது சொல்லலாம் தானே? அவரு எவ்வளவு பெர்சன்டேஜ்? 105 இல்லையா? 5% ப்ராஃபிட்ல விற்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ ப்ராஃபிட்ல விற்கணும்னு நினைக்கிறாரு. 105 தானே கண்டிப்பா வித்திருப்பாரு. பெர்சன்டேஜா பார்க்கும்போது 105% தானே வித்திருப்பாரு. அப்போ 105 எடுத்தா போதும். 105% ஒரே ஸ்டெப்ல ஆன்சர். சரியா? நீங்க 100 வச்சு சால்வ் பண்ணிருப்பீங்க. 100 வச்சு சால்வ் பண்ணும்போது காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். அதுல இருந்து 5% எடுத்திருப்பீங்க. அதை ஆட் பண்ணும்போது செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். சரியா? கரெக்ட் தான். ஆனா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வரலாம். இதுதான் மெத்தட். ஓகேவா? அப்போ எதை டிவைட் பண்ணுவீங்க? 4275 எதால டிவைட் பண்ணுவீங்க? 95 டிவைட் பண்ணுவீங்க. 95 இன்டூ எதை கண்டுபிடிப்பீங்க? 105 கண்டுபிடிப்பீங்க. சரியா? இது அடிக்கிறது மட்டும் கரெக்டா கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க 5 டேபிள் எடுத்தீங்கன்னா 21 இங்க 5 டேபிள் எடுத்தீங்கன்னா 19. சரியா? அப்ப 19ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். கரெக்டா கேன்சல் பண்ணணும். சரியா? அப்போ 4275ல கேன்சல் பண்ணுங்க. 4275ல தனியா சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 19ங்கிறது அடிச்சோம்னா எவ்வளவு டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸா? 2 into 19 எவ்வளோ? 38. மீதி எவ்வளோன்னு பாருங்க, 4. ஒரு 7 வந்து கீழே கொண்டு வரும். அதே 2 டைம்ஸ் வரும். 2 into 19 38 தான். பேலன்ஸ் எவ்வளோ? 9. 5 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 95. 95ல 19 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ். அப்போ எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? 225. 225 டைம்ஸ் வரும். இது அடிச்சோம்னா இங்க கரெக்டா? இப்போ 225 into 21. 225 into 21னா என்ன ஆன்சர்? 472. 47. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்னு சொல்றேன். சரியா? 4725 வரும். ஓகேவாப்பா? இங்க பாருங்க, இப்ப இந்த மாதிரி நம்பர்லாம் வரும்போது இப்படி சால்வ் பண்ணிக்கலாம். 225 into 21 இல்லையா? 21 20 plus 1 எடுங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 20 into 225. 2 into 225 எவ்வளோ? 450. கரெக்டா? 4500. 1 into 225 225. சரியா? என்ன வரும்? 4725. பிரிச்சு மல்டிப்ளை பண்ணலாம். கிளியராப்பா? லாஸ்னா மைனஸ் பண்ணிக்கோ. சரியா? ப்ராஃபிட்னா ஆட் பண்ணிக்கோ. ரெண்டே விஷயம் தான். இதுதான் கனெக்ட் பண்றது. சரியா? இதுதான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்றது. ஓகேவா? மீதி வந்து கேன்சல், பெரிய நம்பர் வரும்போது கேன்சல் பண்ற இடத்துல தப்பு பண்ணக்கூடாது. சரியா?
சம் ஆஃப் த டிஜிட் இல்லையா, அதையும் நான் சொல்லியிருக்கேன், நீங்க அதையும் அப்ளை பண்ணலாம். ஆப்ஷன் கொடுத்துருந்தா நீங்க சம் ஆஃப் த டிஜிட் எப்படி இருக்கும் இங்க பாருங்க. சம் ஆஃப் த டிஜிட் என்ன 225 இருக்கு இல்லையா. சம் ஆஃப் த டிஜிட் என்ன 2 2 + 2 4 4 + 5 எவ்வளோ 9. சரியா, இங்க பாருங்க இன்டூ 3 9 3s are 27. அப்ப 9 தான் முடியும். சரியா, அப்ப லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே ஆட் பண்ணா 9. அப்ப கண்டிப்பா ஆன்சர் ஆட் பண்ணாலும் 9 தான் முடிஞ்சிடும். அப்ப 9 = 9 ஆகும். 9 வரதுதான் ஆன்சர் சொல்லலாம். சரியா, அப்ப ஆப்ஷன் பாருங்க. இப்ப இதுவும் வந்து 9ல தான் முடியுது. அப்ப இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டா 10 9 இல்ல 19 முடியுது இல்லையா. இப்போ இது பாத்தீங்கன்னா ஆட் பண்ணீங்கன்னா 9 முடியும், இது 19 முடியுது. சரியா, அப்ப எது 9ல முடியுதோ அதான் ஆப்ஷன் ஆன்சர்ங்கிறத டிசைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஆனா இதுல நிறைய கான்செப்ட் இருக்குப்பா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிறது இருக்கிறதுலே பெரிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆப்ஷன் சி. டிஸ்கவுண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, நிறைய டைப் வரும்னு சொல்றேன். அதிகமான கொஸ்டின் இந்த டாபிக்ல இருந்து செட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சி. அப்போ எப்படி எடுத்திருப்பீங்க? சரியா, லாஸ் ரீட் பண்ணும்போது தமிழ்ல பாருங்க. ஒரு ஓகேவா, புரிஞ்சா? தமிழ் மீடியம் இருக்கீங்களா? ஓகே சார், ஓகே சார். ஈஸியா தான் இருக்கு. விற்கும் போது 18,700க்கு விற்கும் போது 15% லாஸ் ஆகுது. சரியா, ஒரு பிளாட்டை விற்கிறாங்க, எவ்வளவுக்கு விற்கிறாரு 18,000. அப்ப 18,700ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ்னா 85%. சரியா, நமக்கு என்ன வேணும்? கெயின் வந்து 15% கெயின் வரும். சரியா, 115%ங்கிறது எவ்வளோ? இப்போ லெஃப்ட் சைடு, இப்போ இங்க பாருங்க, நான் லெஃப்ட் சைடு எடுத்திருக்கேன், சரி ரைட் சைடு எடுத்திருக்கேன். சரியா, அப்போ இந்த மாதிரி பாக்ஸா எடுக்கும்போது பெர்சன்டேஜ் கீழே தான் பெர்சன்டேஜ் வரணும். சரியா, மாத்தி எல்லாம் எடுக்கக்கூடாது. வேல்யூ கீழே வேல்யூ வரணும். அது எப்படி வேணா எடுத்துக்கலாம், ரைட் சைடும் எடுக்கலாம், லெஃப்ட் சைடும் எடுக்கலாம். சரியா, அப்ப எப்படி எடுத்தாலும் 18,700 என்ன பண்ணுவீங்க, 85ஆல டிவைட் பண்ணுவீங்க, இன்டூ 115 எடுப்பீங்க. சரியா, 5 டேபிள கேன்சல் பண்ணுங்க, எவ்வளவு டைம்ஸ் வரும்? 23. இங்க 17 டைம்ஸ் வரும். 17 நீங்க அடிக்கலாம், டைரக்டா அடிச்சீங்கன்னா 1 டைம், மீதி 1 1100 இன்டூ 23. சரியா, இப்போ 23 இன்டூ 11 அப்படின்னா இந்த 3 அப்படியே வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் 3 ரிவர்ஸ் ஆர்டர்ல ஆட் பண்ணிக்கோ. 2 + 3 எவ்வளோ 5. இந்த 2 அப்படியே வச்சுன்னா ஆன்சர் 00 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சேர்த்தோம்னா 25,300. சரியாப்பா, இங்க பாருங்க 11 வந்து ஒரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்றேன்னா 11ஓட கான்செப்ட் என்னன்னா, இப்போ 235 இன்டூ 11னா இந்த முதல் நம்பரையும் இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் அப்படியே வச்சுக்கோ, 25. சரியா, நான் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சரியா, இந்த 5ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 5 எழுதிக்கோ, 5 ரிவர்ஸ் ஆர்டர்ல ஆட் பண்ணிக்கோ. 5 + 3 எவ்வளோ 8. சரியா, அடுத்தது 3 + 2 5. இந்த 2 அப்படியே எழுதுற மாதிரி, இந்த கடைசியா 2. இதான் ஆன்சர் 2585. சரி, எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் 11 கான்செப்ட். சரியா, ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதி ரிவர்ஸ் ஆர்டர்ல ஆட் பண்ணிட்டே போனா 11 கிடைச்சிடும் சொல்றோம். ஓகே, 11 டிவிஸ். ஓகே.
சரி ஓகே சார். நெக்ஸ்ட் சார். $15,000. 15,000. 15,000 ஆமா சார். ஆப்ஷன் கொடுக்கல நானு. இது வந்து அந்த மார்க்கோட சொல்லி தந்தீங்கல்ல சார், டிஃபரன்ஸ், அதேதான் இந்த கான்செப்ட் போலாம்ல? போடலாம் கண்டிப்பா. ஓகே சார். Gobi sold a laptop 12% gain. If it had been sold for rupees 1,200 more, எவ்வளவு கிடைக்குது gain? 20% சொல்லியிருக்காங்க இல்லையா? Find the cost price of the laptop. சரியா? இப்போ மீனிங் பாருங்க, அதாவது கோபி பார்த்தீங்கன்னா 12% ப்ராஃபிட்டுக்கு வித்திருக்காரு ஃபர்ஸ்ட். சரியா? ஃபர்ஸ்ட்டும் ப்ராஃபிட்ல தான் வித்திருக்காரு. ப்ராஃபிட் எவ்வளோ? 12%. அடுத்தது மறுபடியும் வந்து இப்போ ஒரு லேப்டாப் வித்திருக்காரு, 12% விற்கிறாரு. ஆனா இன்னொரு லேப்டாப் விற்கும் போது அது 20% ப்ராஃபிட்ல விற்கிறாரு. சரியா? இப்போ 20% ப்ராஃபிட்ல விற்கிறாருன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20%. ஓகே, அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா, அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்ங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும். இங்க ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும், அது எவ்வளோன்னு தெரியாது. இங்க விற்கும் போதும் ஓவரால் செல்லிங் பிரைஸ் இல்லையா, இங்கேயும் ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆனா வந்து என்ன சொல்றான், இந்த ரெண்டுக்கும் இடையில சரியா, அதாவது இது ஒரு செல்லிங் பிரைஸ், இதுவும் செல்லிங் பிரைஸ் தான். சரியா? இப்போ இங்க 12% ப்ராஃபிட்ல விற்கும் போது ஒரு செல்லிங் பிரைஸ் இருக்கும், 20% ப்ராஃபிட்ல விற்கும் போது இன்னொரு செல்லிங் பிரைஸ் இருக்கும். அந்த 20 இங்க இருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கான். 12% விற்கிறத விட 20% விற்கும் போது 1,200 rupees எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்குதுங்கிறது தான் அவன் செட் பண்ணியிருக்கான். இதை கொடுத்து காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 100% இல்லையா? அந்த 100% ஃபர்ஸ்ட் 112க்கு வித்திருக்கான், அடுத்தது 120க்கு விற்கிறான். சரி, இது எல்லாமே வந்து ப்ராஃபிட்ல தான் வித்திருக்கான். சரியா? அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கான், 1,200 கிடைக்குது. எப்போ? 20% ப்ராஃபிட்ல விற்கும் போது. சரியா? அப்போ இந்த 1,200 எப்படி கனெக்ட் பண்ணலாம்? எதுக்கு ஈக்குவல்? 8% தான் 1,200ன்னு வச்சுக்கலாம்ல சார்? அதுதான் க்ளூ. சரியா? இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் 8% தான் என்னவா இருக்கும், 1,200க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? பர்சன்டேஜா பார்க்கும்போது எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 8% அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த 8% 1,000 ஈக்குவலா, 1,200க்கு ஈக்குவல்னா நமக்கு என்ன கேட்டிருக்கான், அடக்க விலை எவ்வளோன்னு கேட்டிருக்கான். 100% எவ்வளோ? எக்ஸ். சரியா? அப்போ 1,200 8ஆல டிவைட் பண்ணணும், 100 கண்டுபிடிக்கணும். யூனிட் 150 வரும். எவ்வளவு வருது? கேன்சல் பண்ணா 1 டைம் ரிமைனிங் ஃபார் 50. 150 into 100 15,000. 15,000. சரியா சார்? அந்த 8% சொல்லியிருக்கீங்களா சார்? இது 1,200 அந்த இடம் கொஞ்சம் வளர்க்குது சார். Sir, can you explain it again? ஓகே பா, ஓகே ஓகே. क्वेश्चन ரீட் பண்ணும்போது 12% கெயின் 20% கெயின் தான் சொல்லியிருக்கான். ரெண்டுமே கெயின் சொல்லியிருக்கானா? ரெண்டுமே கெயின்ல தான் விற்கிறாரு. சரிங்களா? அப்ப கெயின்னா என்ன?
100 கூட இல்லையா, ப்ராஃபிட்னா என்ன சொல்லியிருக்கேன், 100 கூட ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ ப்ராஃபிட்ல விற்கிறாருன்னா அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கும், காஸ்ட் பிரைஸ். இதுக்கு பேர் காஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் 12% ப்ராஃபிட்ல விற்கிறாருன்னா செல்லிங் பிரைஸ் தானே, எவ்வளோ 112க்கு வித்திருப்பாரு. செகண்ட் மறுபடியும் விற்கிறாரு, செல்லிங் பிரைஸ் எவ்வளோ 120%. ஓகேவா? ரெண்டுமே ப்ராஃபிட்ங்கிறதுனால நம்ம 100 கூட ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் விற்கிறத விட செகண்டா விற்கும் போது நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா கிடைக்குது? பெர்சன்டேஜா பார்க்கும்போது எவ்வளோ 8%. அந்த 12க்கும் சரியா, இந்த 112க்கும் 120க்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்துங்க. சரியா? டிஃபரன்ஸ் எடுக்கும் போது எவ்வளவு பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வருது? 8% டிஃபரன்ஸ் வருது. சரிங்களா? அப்ப 8% எதுக்கு ஈக்குவல்னா நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கான். அதிகமா விற்கும் போது 20% விற்கும் போது 1200 பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா 8% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1200க்கு ஈக்குவல். சரிங்களா? இப்ப 8% 1200னா 100% ஈக்குவல் டு வாட்? என்ன கேட்டிருக்கேன், அடக்க விலைன்னா 100% நமக்கு 100 போதும் இல்லையா? 100. அப்போ 8ஆல டிவைட் பண்றோம், 100 கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? எஸ்பா. இப்ப நீ ஒண்ணுமே இல்லை, ரெண்டுமே ப்ராஃபிட்னா ரெண்டோட டிஃபரன்ஸ் எடுக்கணும். சரியா? இந்த பாஸ் ஃபெயில்ங்கிற ஒரு சம் வந்து பெர்சன்டேஜ் சொல்லியிருப்பேன். பாஸ் ஃபெயில் வந்தா ரெண்டையும் ஆட் பண்ற மாதிரி. பாஸ்ன்னு வரும்போது டிஃபரன்ஸ் எடுக்கணும், லாஸ்ன்னு வரும்போது டிஃபரன்ஸ் எடுக்கணும் சொல்லியிருப்பேன். அதாவது லாஸ் இல்ல, ஃபெயில்னு வரும்போது இல்லையா, லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பாஸ் ஃபெயில்னு வரும்போது இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருப்பேன். அப்ப இந்த இடத்துல ரெண்டுமே ப்ராஃபிட்னா டிஃபரன்ஸ் எடுக்கிற மாதிரி 12க்கும் 20க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் கனெக்ட் ஆகும். 8% இல்லையா? அந்த 8 தான் அவன் எக்ஸ்ட்ரா எவ்வளவு வச்சு விற்கிறானோ அதுக்கு ஈக்குவலா இருக்கு. 8% ஈக்குவல் டு 1200. அதுதான் க்ளூவே. 100 ஈக்குவல் டு வாட்? ஓகேவாப்பா? கிளியரா? சார் இப்போ 20% தானே சார் 1200 ரூபாய். அப்போ நீங்க 8%க்கு ஈக்குவலா இருக்கு. நீ தப்பா படிச்சுட்டேன்னு சொல்ற. 20% 1200 ரூபான்னு சொல்லவே இல்லை, அப்படியே சொல்லியிருக்கான். 1200க்கு கூடுதலா விற்றிருந்தால், கூடுதலான்னு ஒரு வார்த்தை இல்லை, கூடுதலாக விற்றிருந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கான். சரியா? 1200 ரூபாய் கூடுதலா விற்றிருந்தால் அவனுக்கு 20% லாபம் கிடைத்திருக்கும். சரியா? அப்ப 2 டைமும் வந்து அவன் லாபத்துல தான் விற்கிறான். சரியா? அப்ப முதல் டைம் விற்கும் போது எவ்வளவு லாபத்துல வித்திருக்கான்? 12% லாபத்துல வித்திருக்கான். அடுத்த டைம் விற்கும் போது 20% லாபத்துல வித்திருக்கான். சரியா? அப்ப கூடுதலா, சரிங்களா, கூடுதல் எவ்வளவு கிடைக்குது? அப்ப இந்த இடத்துல கூடுதல் பெர்சன்டேஜா பார்க்கும்போது எவ்வளவு பெர்சன்டேஜ் கூடுதலா வித்திருக்கான்? 8%. அது உனக்கு புரியுது? நீ வந்து இந்த நம்பரை விட்டுக்கோ. இந்த பெர்சன்டேஜா பார்க்கும்போது மொதல் 12% ப்ராஃபிட்ல வித்திருக்கான், அடுத்தது 20% ப்ராஃபிட்ல வித்திருக்கான்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் கூடுதலா வித்திருக்கான்? 8%. அந்த 8 தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1200க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே சார். புரிஞ்சா? அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரெண்டுமே வந்து ப்ராஃபிட்னா இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு கூடுதலுக்கு ஈக்குவலா இருக்கும். மோர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மோர் வேல்யூ பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜோட இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, கிளியரா? ஓகே சார். ஓகே, இப்ப இதே சம் பாத்தீங்கன்னா நான் வந்து இப்படி ஒரு சம்மா எடுக்கல, ஒரு கெயின்ங்கிறது லாஸ்ன்னு எடுக்கிறேன்னு சொல்லுவோம். சரியா? லாஸ் 12% லாஸ். மீதி எல்லாமே சேம் கொஸ்டின் தான். சரியா? அதாவது நஷ்டத்துக்கு விற்கிறாருன்னு 12% நஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கோ. எப்படி சம் வரும்னு சொல்லுங்க. இந்த 12க்கு பதிலா 88 எடுப்போம். கனெக்ட் பண்றேன். வெறும் கெயின்ங்கிறது இங்கே வந்து 20% ப்ராஃபிட் தான், இந்த இடத்துல மட்டும்தான் லாஸ்.
அப்ப ஆட் பண்ணுவோம் சார். ஆ 32%. 32%. வெரி குட். ஓகேவா? அப்போ சம் புரிஞ்சா? சரிங்களா? அப்போ 12 கோபி வந்து 12% லாஸ்ல விற்கிறாருன்னா எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 88% வித்திருப்பாரு. சரியா? ஆனா இப்போ கோபிக்கு வந்து 20% ப்ராஃபிட் வேணும்னா 120க்கு விற்கணும். சரியா? ஆனா கோபி வந்து 1200 இங்க வித்ததை விட 1200 எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாரு. விற்கும் போது 20% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சம்ம வந்து நான் அப்படி எடுக்கிறேன். சரியா? அப்ப இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு? இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 32% இருக்கு. இந்த 32 தான் பாத்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1200க்கு ஈக்குவலா கனெக்ட் பண்ற மாதிரி வரும். 100% ஈக்குவல் டு 1. புரிஞ்சா? சரியா? அப்போ ஒரு லாஸ் ஒரு ப்ராஃபிட்னு வரும்போது சரியா ரெண்டையும் ஆட் பண்ணா போதும். 12%. சரியா? 20னா ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 22. சரி, 32%. இப்போ 32% இஸ் ஈக்குவல் டு 1200 அப்படிதானே சார் வரும்? 1200 கீழே வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடி. அவ்வளவுதான் சொல்றேன். 32 அதேதான். இப்ப நான் கண்டுபிடிக்க வேணாம். 32 ஈக்குவல் டு 1200 100 ஈக்குவல் டு வாட்? சரி, இது ஒரு சிலது ஃபிராக்ஷனா வரும். சரிங்களா? கரெக்டா வருதா? கரெக்டா வருது. 250 வருது. 3750. சார் அப்ப ரெண்டு லாஸ்னா மைனஸ் வித்தியாசம் தான் எடுக்கணும் சொல்றேன். சரியா? அப்ப 1200 32 சரி, அதையும் சொல்லிடுறேன். சரியா? இன்டூ 100 எடுத்தா இதோட ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஓகேவாப்பா? அதே பாத்தீங்கன்னா ரெண்டுமே லாஸ் 37.5 சார். 37.5 இன் ஆன்சரா இதுவா? இல்ல 37.5 into 100 சார். லாஸ் 3750 rupees சார். இதோட ரிசல்ட் சொல்றீங்களா? எதை சொல்றீங்க? அதோட ரிசல்ட் தான் சொல்றாரு. ஓகே, 3750. 750. ஓகேப்பா, 3750. சரியா? நான் என்ன சொல்றேன்னா இப்ப லாஸ்ன்னு கேட்டார் இல்லையா? லாஸ் வந்து இப்ப 12% லாஸ் வைக்கிறாரு, அடுத்து 20% லாஸ்ல விற்கிறாருன்னா இப்போ லாஸ்னா என்ன? 12% லாஸ்னா என்ன? 88%. சரியா? 20% லாஸ்னா என்ன? 80%. அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 8%. அதுதான் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி. 8% ஈக்குவல் டு 1200 100 ஈக்குவல் டு வாட்? சரியா? 100ல இருந்து மைனஸ் டிஃபரன்ஸ் எடுங்க, அவ்வளவுதான். ஆமா, அப்ப அதுதான் லாஸ்னு வந்து இது ரெண்டோட டிஃபரன்ஸ். ப்ராஃபிட் வந்தா அதோட ரெண்டோட டிஃபரன்ஸ். லாஸ் ப்ராஃபிட் வந்தா ரெண்டையும் ஆட் பண்ணா போதும். சரியா? ஓகேப்பா. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ் வந்ததுன்னா மைனஸ் பண்ணனும், ப்ராஃபிட் வந்தா பிளஸ் பண்ணனும். அதுக்கு அடுத்து லாஸ் ப்ராஃபிட் வந்தா ப்ராஃபிட் வந்தா பிளஸ் பண்ணனும். நான் எங்க சொன்னேன்? சாரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்தா பிளஸ் பண்ணனும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்தா அவ்வளவுதான் சொல்றாங்க. ரெண்டுமே டிஃபரன்ஸ் எடுத்தா போதும் சொன்னேன். அந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் எடுத்தா அதுதான் வந்து அந்த மோர் அப்படிங்கிறதுக்கு அதிகமா விற்கிறாரு இல்லையா, அந்த ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. சரியா? டைப் 2. $25 profit. 25% ப்ராஃபிட்டா? ஆமா சார். 33 1/3 சார். அப்படியா?
ஹலோ 20 பொருட்களின் அடக்க விலையானது 15 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் சரியா? கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். மத்த சம் கஷ்டமா நம்ம கிட்ட கேக்குறாங்க ஐயோ உங்க வாய்ஸ் கேட்கல, பிரேக் ஆகுது. இல்ல சார், மத்த சம் மாதிரி இல்லாம இது வந்து லாபமா நஷ்டமா அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க சார். 25% profit. ஏதோ டிவைஸ் உங்க பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்நார்மலா வருது சவுண்ட். ஆமா கேட்கல. இல்ல டிராவல்ல இருக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி. ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி இருக்கு. 33% profit. அதான் சார் 33 1/3% profit. ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய வந்திருக்கு. 33 1/3 கரெக்ட். வேற வேற இங்க பாருங்க. இப்ப என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ 20 பொருட்களின் அடக்க விலையானது 15 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இங்க பாருங்க 20 பொருள் வந்து நீங்க போய் வாங்குறீங்க, ஒரு கடைக்கு போறீங்க, 20 பொருள் வாங்குறீங்க. வாங்குற ரேட் 20 பொருள் தான் சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க. சரியா? 20 பொருள் பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் என்ன? காஸ்ட் பிரைஸ். சரியா? அப்போ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 பொருட்களின் அடக்க விலைக்கு சமம். இப்ப 100 ரூபாய்க்கு வாங்கினது ருபீஸ். சரியா? 15 பொருட்களின் சரியா 15 பொருளோட ரேட் என்ன? அதே 100 ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? செல்லிங் பிரைஸ். சரியா? செல்லிங் பிரைஸ். சரியா? நம்ம ஜென்ரலா 20 பொருள் வாங்கி 20 பொருள் விற்கும் போதுதான் வந்து மொத்த லாபம் எவ்வளவுங்கிறது சொல்லுவோம். கரெக்டா? 20 நீங்க ஷாப் வச்சிருக்க, ஒரு 20 சேர் வாங்கி வச்சிருக்க, 20ஐயும் வித்தாதான் என்ன லாபமா நஷ்டமா, மொத்தம் எவ்வளவு உள்ள வந்திருக்கு, மொத்தம் வாங்கினது எவ்வளோ, வித்தது எவ்வளவுங்கிறது கால்குலேட் பண்ணி ப்ராஃபிட் சொல்ல முடியும். சரிங்களா? அப்படித்தானே பண்ணுவோம் ஜென்ரலா. அப்போ இது ஃபர்ஸ்ட் லாஜிக் படி நார்மலா ட்ரெடிஷன் மெத்தட் என்னன்னா இந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஈக்குவல் பண்ற மாதிரி. சரியா? அப்ப இங்க பாருங்க 20 பொருள் 100 ரூபான்னா 40 பொருள் என்னவா இருக்கும்? இது சொல்லலாம் இல்லையா? 20 பொருள் 100 ரூபாய் கொடுத்தேன்னா 40 பொருள் 200. இது நமக்கு தெரியும். அப்போ 40 பொருள் 200. அப்ப 60 பொருள் என்னவா இருக்கும்? 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஒவ்வொரு 20க்கும் 100 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும். 300 ரூபாய் கொடுத்துருப்பேன். சரியா? அதே பாருங்க, இப்ப செல்லிங் பிரைஸ் பாருங்க. 15 பொருள் 100 ரூபாய்க்கு வித்தேன்னா 30 பொருளை எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 200. 40 பொருள் எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 300. 50 பொருள் எவ்வளவு? 45 சார். ஓகே 45. 45 எவ்வளவு? 300. 60 பொருள் எவ்வளவு? 400. கரெக்டா? அப்ப 60 பொருளை 300 ரூபாய்க்கு வாங்கி 60 பொருளை எவ்வளவு விக்கிறீங்க? 400 ரூபாய். 400 ரூபாய்க்கு விக்கிறேன். சரி, அப்போ எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 100 ருபீஸ் ப்ராஃபிட். சரியா? அப்ப இது சால்வ் பண்ணோம்னா இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்கான். இது ப்ராஃபிட் தான் சொல்லணும் இல்லையா? ப்ராஃபிட்னா இங்க பாருங்க. அப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 100. நான் வாங்கின ரேட் எவ்வளோ? 300 இல்லையா? நான் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன்? 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சரியா? இன்டூ அது காஸ்ட் பிரைஸ் 100. கேன்சல் பண்ணா 100/3 எவ்வளோ? 33 1/3. இதுதான் வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட். சரியா? இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்சிஎம் எடுப்பாங்க. 20 15 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ? 60 தான் வந்து எல்சிஎம்.
சரியா? அப்படி வச்சு சால்வ் பண்ணுவேன். நான் இதை வந்து உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி இப்படி டீட்டெயிலா எழுதி சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? புரிஞ்சாமா? அப்ப இது இப்படி சால்வ் பண்ணணும்னு கிடையாது. நான் சொல்றது மெத்தேடு வந்து இப்போ அடுத்து சால்வ் பண்ண போறேன். இது ஓகேவா? இதுதான் நடக்குது. ஓகேவா? அப்ப இந்த சம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்ப 20 பொருள் இல்லையா? இப்ப நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு பொருள் பாத்தீங்கன்னா ஒரு சேர் இருக்கு. ஒரு சேரோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ்னா, இப்ப நான் வந்து ஒரு 5 சேர் வாங்கியிருக்கேன்னு வைங்க. அப்ப அதோட ரேட் என்ன? 1000 தானே? 2 ரெண்டையும் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டா? அப்ப 200 into 5. ஓகேவா? அப்ப என்ன சொல்ல வரேன்னா, காஸ்ட் பிரைஸ் இந்த சேரோட ரேட் பாத்தீங்கன்னா, சேர்ன்னு எடுத்திருக்கேன் இல்லையா? இந்த 200ங்கிறது காஸ்ட் பிரைஸ் இன்டூ இந்த 5ங்கிறது நம்பர் ஆஃப் குவான்டிட்டின்னு சொல்றேன். சரியா? நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? டோட்டல் காஸ்ட் எவ்வளோங்கிறது கிடைக்கும். சரியா? அடக்க விலை இல்லையா? அப்ப இந்த இடத்துல அடக்க விலை எவ்வளோங்கிறது கிடைக்கும்னு சொல்றேன். அப்ப இப்படி எப்படி எடுக்கலாம்னா, இந்த 20ங்கிறது நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, 20 இன்டூ காஸ்ட் பிரைஸ். சரியா? என்ன கிடைக்கும்? டோட்டல் எவ்வளவு காஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அதே பாத்தீங்கன்னா இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 15 இன்டூ செல்லிங் பிரைஸ். இதான் மெத்தட். சரியா? 15 இன்டூ செல்லிங் பிரைஸ் அதான சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செல்லிங் பிரைஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கோம். காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ். சரியா? இத நீங்க இங்கேயே வச்சு அடிச்சுக்கலாம். அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 5 டேபிள் அடிச்சோம்னா 4 இங்க 3. சரியா? அப்போ 4 வந்து டிவைட்ல வரும், 3 வந்து மேல போயிடும். சரியா? அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 3 rupees. செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 4 rupees. சரியா? ப்ராஃபிட் எவ்வளோ? 1. சரி, அப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எது கூட கம்பேர் பண்ணுவீங்க? 1 divided by 3 into 100. 33 1/3%. சரியா? அதாவது இந்த காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா அடக்க விலை அப்படியே செல்லிங் பிரைஸா மாறும், செல்லிங் பிரைஸ் அப்படியே காஸ்ட் பிரைஸா மாறுற மாதிரி இருக்கும். அந்த ஈக்குவல் சொல்றாங்க இல்லையா? அது எல்சிஎம் மெத்தட் தான் கொஞ்சம் அது அது நீ ஃபாலோ பண்ண வேணாம். இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். சரியாப்பா? அது புரியுது. ஓகே சார். அது ஃபாலோ பண்ணக்கூடாது. சரியா? இதுதான் ஃபாலோ பண்ண. அவன் என்ன கொடுக்குறானோ அதை அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் சொல்றேன். வேற ஒரு சிலவங்களுக்கு என்ன இதை 20ங்கிறாங்க, 15ங்கிறாங்க, ப்ராஃபிட்டுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண. வாங்கினா 100 ரூபாய்க்கு வாங்கி நம்ம நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்தா அதோட ஆன்சர் கிடைக்கும். கிளியரா? அப்ப புரிஞ்சாப்பா? ஓகேவா? இது வந்து இது ஸ்டேட்மெண்ட் மட்டும் அங்க இங்கே மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அதையும் கனெக்ட் பண்ணுங்க. கரெக்டா கனெக்ட் பண்ணா போதும் சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் சம் இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். $50. 60. 50. 50 or 60? 50, sir. செல்லிங் பிரைஸ் சொல்லியிருக்கேன். அப்ப செல்லிங் பிரைஸ் இன்டூ 10 ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்டூ 15. சரியாப்பா? ஓகேவா? அப்ப செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் இந்த காஸ்ட் பிரைஸ் கீழே வந்துச்சுன்னா காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 10 டிவைட்ல கொண்டு வாங்க. 15 divided by 10னா இது அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரேஷியோ சின்ன நம்பரா மாறும் இல்லையா? 3/3. சரி, அப்ப இங்க பேர் பாருங்க. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 2. செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 3. சரியா? காஸ்ட் பிரைஸ் 2, செல்லிங் பிரைஸ் 3 இருந்தா ப்ராஃபிட் எவ்வளோ? 1 தானே? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோ? 1/2. 1/2னா எவ்வளோ? 50%.
சார் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மட்டும் அதோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இப்போ இந்த லெஃப்ட் இதெல்லாம் புரிஞ்சுங்களா? லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதெல்லாம் ஓகே சார். சரிங்களா? இப்போ இது வந்து காஸ்ட் பிரைஸ் 2 rupees, செல்லிங் பிரைஸ் 3 rupeesனா நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 1 rupee தானே? 2 rupee காஸ்ட் பிரைஸ்னா செல்லிங் பிரைஸ் 3 rupeesனா 1 rupee ப்ராஃபிட். சரிங்களா? அப்போ 1/2 சரிங்களா? 1ங்கிறது ப்ராஃபிட். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா நம்ம எழுதியிருப்போம் இல்லையா? ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியணும், காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியணும், இன்டு 100. ப்ராஃபிட் 1 rupees, 2ங்கிறது காஸ்ட் பிரைஸ், இன்டு 100, 50%. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே 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 சார். சார் இதே நீங்க முன்னாடி பண்ணீங்களா சார், அந்த ஆமா 20னா 100 40 ஆமா அந்த இதுல சொல்லுவாங்க. ஒன்னு சாவடிச்சிடும். அது எதுக்கு கேக்குற? அது அது இந்த இடத்துல அது அது ஃபாலோ பண்ண வேணாம் சொல்லியிருக்கேன். சரியா? இல்ல சார், அதுல சொல்லி போகாது, ஈஸியா இருந்ததா? உனக்கு வந்து 90 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. சரியா? அதுல சால்வ் பண்ணா 10 நிமிஷம் இது அந்த சம்க்கே போயிரும் சொல்றேன். நானும் பாக்கலாம் நினைச்சு சரி ஒன் வேர்டு தானே, ஆனா பெரிய சம்மையே ஒன் வேர்டுக்குள்ளதான் அப்படி வச்சிருக்காங்க. அந்த அது மீனிங் தான் அதுல சொல்லியிருக்கேன். நீ அதை ஃபாலோ பண்ண வேணாம். இங்க பாத்துக்கோ. சரி, உனக்காக பாத்தீங்கன்னா சரியா? அதாவது 10 ரூலர் பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோ. சரியா? 10 பாத்தீங்கன்னா 100 rupeesனா இது என்ன சொல்லியிருக்கான்? செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் வந்து அடுத்தது காஸ்ட் பிரைஸ் சொல்லியிருக்கான். எவ்வளோ? 15 ரூலர் அதே 100 rupeesக்கு வித்திருக்காரு. சரியா? சரி, வாங்கி இருக்காரு. இது வாங்கின ரேட்டு, இது வித்த ரேட்டு. சரி, ஃபர்ஸ்ட் வாங்கின ரேட்டே எழுதுறேன். சரியா? இப்போ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 15 ரூலர் பாத்தீங்கன்னா வாங்கின ரேட் பாத்தீங்கன்னா 100 ரூபான்னா செல்லிங் பிரைஸ் பார்த்தோன்னா அதுல 10 விற்கிறாரு. 10 விற்கும் போது வாங்கின ரேட்டுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அப்போ அதே 100 ரூபா, ரெண்டுமே ஈக்குவல் தானே? சரியா? அப்போ 15 100 ரூபாய்க்கு வாங்கினா 30 எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன்? 200 ரூபாய்க்கு வாங்கி 200. சரியா? 10 100 ரூபாய்க்கு வித்திருக்கேன்னா 20 எவ்வளோ? 200. 20 200 ரூபாய்க்கு வித்திருப்பியா? 30 எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 300 ரூபாய்க்கு. கரெக்டா? அப்ப 200க்கு வாங்கி நீ எவ்வளவுக்கு வித்திருக்க? 300 ரூபாய்க்கு வித்திருக்க. சரியா? அப்ப எவ்வளவு உனக்கு லாபம் கிடைக்குது? 100 ரூபா. சரியா? அப்ப நீ வாங்கினது எவ்வளவு? 200 ரூபாய்க்கு. அப்ப 200ல 100ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? 50%. சரியா? ஓகே. இது சொன்னது தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல ஓகே, தேங்க்ஸ். ஓகேப்பா. நெக்ஸ்ட் கான்செப்ட் இதுலயே பாத்தீங்கன்னா by selling 8 articles, a shopkeeper gained the selling price of 3 articles. Find the gain percentage. 8 பொருட்களை விற்பதால் ஒரு கடைக்காரருக்கு 3 பொருட்களின் விற்பனை விலை லாபமாக கிடைக்கிறது எனில் அவரின் லாப சதவீதத்தை 75.
இல்ல 60. 60 தான் கரெக்ட். 60. ஸ்வாப் பண்ணணும்னா ம் 8 அங்கிட்டு போகும், 3 இங்கிட்டு வரும். ஐயோ, ஒரு இதுவும் வந்து முக்கியமான சம் தான். சரியாப்பா? என்னன்னா கரெக்டா ரீட் பண்ண. ஓகே, நான் சொல்ற மாதிரி சால்வ் பண்ணுங்க. எப்படின்னா இப்போ வந்து 8 ஆர்டிக்கல், சரி, ஆர்டிக்கல் விற்கும் போது 3 ஆர்டிக்கலோட செல்லிங் பிரைஸ் வந்து என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட்டா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இந்த சம்மை வந்து ரீட் பண்ணும்போது இந்த கெயின் சொல்றாங்க இல்லையா, இந்த கெயின் வந்து எந்த இதுல பேசியிருக்காங்கன்னு பாருங்க. செல்லிங் பிரைஸ்ல பேசியிருந்தா, சரியா? இப்ப பாருங்க, ஒன் ஆர்டிக்கல் இருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் ஆகும். சரி, அவன் செல்லிங் பிரைஸ் தானே சொல்லியிருக்காங்க. செல்லிங் பிரைஸ் ஆஃப் one article equal to 1 rupee. சரி, 1 ரூபின்னு எடுங்க. செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல் ஈக்குவல் டு 1 ரூபி. ஒரு பொருளை வந்து ₹1 வித்திருக்காருன்னு வச்சுக்கோ. சரியா? ஓகேவா? அப்போ எவ்வளவு பொருளை விற்கிறாரு? 8 ஆர்டிகல். சரியா? அப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் 8 ஆர்டிகல் என்னவா இருக்கும்? அப்படி 1 by 1 கனெக்ட் பண்ண. ஒரு பொருளோட செல்லிங் பிரைஸ் 1 ரூபின்னா 8 ஆர்டிகலோட 1 ஆர்டிகல் 1 ரூபின்னா 8 ஆர்டிகல் 8 rupees. 8 தானே? இதுல டவுட் இல்லைல்ல, சந்தேகம் இல்லையே. ஓகே, 8 rupees இருக்கு. சரியா? ஓகே, அடுத்த லைன் பாருங்க. அப்போ 8 ஆர்டிகிளோட செல்லிங் பிரைஸ் வந்து 8 rupees சொல்லியிருக்காங்க. சரியா? 8 rupees நம்ம எடுக்கலாம். அப்போ அவனுக்கு கெயின் எவ்வளவு கிடைச்சிருக்கு? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல். கரெக்டா? 3 ஆர்டிகல். அப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் கெயின் தானே கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கெயின் பார்த்தீங்கன்னா 3 ஆர்டிகிளோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல் எடுத்தோம்னா 3 rupees. கரெக்டா? இந்த 3 rupees 3 ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா கெயினா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 ஆர்டிகிளோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 3 rupees. இது வந்து கெயின் அப்படின்னு சொல்லியிருக்க, லாபம் அப்படின்னு சொல்லிட்டான். லாபமா இருந்தா சரியா? இப்போ விற்கிறது எவ்வளோ? செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 8 rupees. சரியா? கெயின் எவ்வளோ? 3 rupees. அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 5ங்களாங்க சார். 5 தான். 5 புரிஞ்சா? சரியா? 8 ரூபாய்க்கு விற்கும் போது இது எப்படி எடுக்கணும்னா, 8 ரூபாய்க்கு விற்கும் போது 3 ரூபா லாபம் கிடைக்குது அப்படின்னு எடுத்தா போதும். அப்ப அதோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? நம்ம முதல் டைப்ல சால்வ் பண்ணோம்லையே, 200 ரூபாய்க்கு விற்கும் போது 40 ரூபா நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்களா? அப்ப காஸ்ட் பிரைஸ் 240. அந்த மாதிரி தான் சொல்றேன். அப்ப 8 ரூபாய்க்கு விற்கும் போது 8 ரூபாய்க்கு விற்கும் போது 3 rupees ப்ராஃபிட். அப்போ காஸ்ட் பிரைஸ் 5 இருக்கும். சரிங்களா? அப்ப லாபம் எவ்வளோ? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தானே கேட்டிருக்கான். ப்ராஃபிட் ஈக்குவல் டு 3/5 into 100. சரியா? 60%. கிளியரா? புரிஞ்சாப்பா? ஓகே சார். இதுல 2 டைப் வரும். சரியா? இது வந்து செல்லிங் பிரைஸ்ன்னு கொடுக்கும்போது இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சரியா? செல்லிங் பிரைஸா 1 ஆர்டிகல், இது நோட் பண்ணியே வைங்க. சரியா? காஸ்ட் பிரைஸ்ன்னு வரும்போது அப்படியே சேஞ்ச் ஆகும்னு சொல்றேன். சரியா? ஓகே பாப்பா, கிளியரா? இப்போ இந்த ஒரு சம்ம மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆன்சர் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க என்ன வரும். சரியா?
ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. சரியா, இதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகே, அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. சரிங்களா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. தேங்க்யூ தேங்க்யூ Thank you, sir. தேங்க்யூ Thank you, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கொஞ்சம் குரூப்ல யாரும் தனியா ஒரு குரூப் ஜாயின் பண்ணி இது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். யாருக்கும் வில்லிங் இருந்தா கொஞ்சம் நவநீதன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் ப்ரோ ஸ்டார்டிங்ல மெசேஜ் பண்ணியிருக்கேன் பாருங்க ப்ரோ. மெசேஜ் பண்ணிருக்காங்க. அவர் நம்பருக்கு நீங்க செப்பரேட்டா போய் மெசேஜ் பண்ணுங்க. அவர் ஜாயின் பண்ணிருக்கோம். தேங்க்யூ. நவநீதன் ப்ரோ, யாரு கொஞ்சம் நம்பர் ஷேர் பண்றாங்களோ நீங்க ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அதர்வைஸ் நம்மளுக்குள்ளே சரி. ஓகே ப்ரோ, சரி நான் கிளிக் பண்றேன். தேங்க்யூ. ஓகே. ஓகே.